ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபின் பேசிக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் எல்லாரும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். ஃபின் பேசிக்ஸ் ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு நாங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி. எங்களோட லாங் டேர்ம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபின் பேசிக்ஸோட விஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் ஃபினான்ஸ் பற்றி அவங்க ஸ்கூலில் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸை தெரியாததுனால லாங் டேர்மில் சஃபர் பண்ணுறாங்க. இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபின் பேசிக்ஸை நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மோர் தென் 100 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நிறைய எங்ககிட்ட ஸ்டார்ட் அப்ஸ் இல்லாட்டி ஃப்ரீலான்சர்ஸ், எம்எஸ்எம்இஸ், மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் கிட்ட இருந்து நீங்களே எங்களுக்கு கொஞ்சம் கன்சல்டிங்கும் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஹாப்பியராக இருக்கும். ஏன்னா we want a person who can handle indirect tax, GST, direct taxes, as well as சில பேர் ஃபாரின் ரெமிட்டன்சஸ், நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே ஹெல்ப் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நிறைய ஃபீட்பேக் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ வி வாண்டட் சம் டைம் நாங்கள் 2 பேருமே அஸ் ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கொஞ்சம் கேரியர்லையும் ஃபோக்கஸ் பண்ணோங்கிறதுக்காக இந்த ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். பட் இந்த பிரேக் அப்புறம் வி வாண்டட் டு என்ஷூர் ஃபின் பேசிக்ஸை ப்ராப்பராக ரீவேம்ப் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஆல்சோ நம்ம விஷனுமே டிஸ்ரப்ட் ஆகக்கூடாது. நம்ம விஷன் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கான கோல் அச்சீவ் பண்ணிக்கிட்டே எங்கெல்லாம் நம்மளால ஒரு பிஸ்னஸ் ஓனரை ஹெல்ப் பண்ணி அவங்களோட கம்ப்ளைன்ஸை பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் சைட்லையும் அவங்க என்ன பண்ணக்கூடிய கடமைகள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஆன் த லாங்கர் ரன் இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் பிளஸ் கம்ப்ளைன்சஸ்னால அவங்க பிஸ்னஸ்ல இல்லாட்டி அவங்களோட ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்கிறது தான் எங்களோட கரண்ட் டார்கெட்டா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நாங்கள் சேனலை ரிவைவ் பண்ணிட்டு we want to ensure FinBase is going to constantly deliver quality content along with support for small and medium enterprises, startups, freelancers எல்லாத்துக்குமே உங்களோட டாக்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் இல்லை கம்ப்ளைன்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு உங்களுக்கு எனி சப்போர்ட் வேணாலும் FinBase is ready to do. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா இந்த வீடியோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றது ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக்ல தான் நம்ம திருப்பி ரிட்டர்ன் வரணுங்கிறது எங்களுக்கு ஒரு தாட்டா இருந்தது. ஸோ கரண்ட்லி இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் டாபிக் பாத்தீங்கன்னா கோல்டு. ஸோ அபார விதமான ஒரு growth கோல்டுக்கு பிரைசஸ் கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஏறிட்டு இருக்கு. இப்படி ஒரு growth யாருமே வேற ஒரு அசெட்ல பார்த்தது கிடையாது. ஸோ எதனால இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி இந்த பிரைஸை டிட்டர்மைன் பண்றாங்க, கோல்டு ஆஸ் அன் அசெட் நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா, நிறைய கன்ஃபியூஷன், நிறைய டிபேட், நிறைய இன்புட்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் எக்கனாமிஸ்ட் எல்லாமே இருக்கு. பட் இதெல்லாமே நம்ம டைசெக்ட் பண்ணி கோல்டோட பிரைசஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிற கேள்வியுமே நம்ம ஆன்சர் பண்றோம். ஸோ இந்த வீடியோ இஸ் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் டுடேஸ் கரண்ட் டே ட்ரெண்டிங் அசெட் கோல்டு. ஸோ கோல்டு எதனால இந்த பிரைஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத தாட் என்ன உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நிறைய பேர் ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஒரு எஸ்ஐபி ஆகட்டும், இல்லை ஒரு லம்சமா நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, பாண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றது, எல்லாமே ஒரு மார்க்கெட்ஸை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல கோல்டுங்கிறது இட் கேம் as a சர்ப்ரைஸ். திடீர்னு வேர்ல்டு கான்ஃபிளிக்ஸை பேஸ் பண்ணியோ நம்ம இன்ஃப்ளேஷன் டேட்டா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கோல்டு ப்ரைஸ் எக்ஸார்பிடண்டா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஜான்வரி மந்த் எடுத்துக்கோங்களேன், லாஸ்ட் ஒரு 3 months பேக் கோல்டு ப்ரைஸ் ஆஸ் பர் ஐபிஜே அவங்க தான் இந்தியாவுடைய ஒரு கைட்லைன் ரேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கோல்டுக்கு. அதை பேஸ் பண்ணி தான் கோல்டு பாண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ 5700 ரூபாய்க்கு அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க 22 கேரட்டோட 1 கிராம் ப்ரைஸ். பட் இப்போ ஏப்ரல் மந்த் 2024 பார்த்தீங்கன்னா 6700 சில்லற அந்த அளவுக்கு, அதாவது 1000 rupees அளவுக்கு கோல்டு இந்த 3 மாசத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஆக்சுவலா நீங்க அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ்ல போட்டாலே 17% வருது. அனலைஸ் பாத்தீங்கன்னா மோர் தென் 60-70% கிட்ட வந்திருக்கும். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் 3 மாசத்துல எடுத்தீங்கன்னா ஈக்விட்டி கூட இந்த அளவுக்கு டெலிவர் பண்ணுமா? ஆப்வியஸா நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்தா மேபி சில ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஏதாச்சும் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இன்ஃபியூஸ் பண்றாங்கன்னா அந்த மாதிரி டேட்டா பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகலாம். பட் கோல்டு ஒரு குளோபல் கான்ஃபிளிக்ட் ஆர் இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுறது இது ரீசெண்ட் டைம்ஸ்ல ஷார்ட் பீரியட்ல ரொம்ப அதிகமாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்ப நம்ம அடிக்கடி நம்ம இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லாட்டி சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது கோல்ட ஒரு அசட்டாவே நிறைய பேர் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. டுடேஸ் ஜெனரேஷன் இதுதாங்க ஒரு சாட். நிறைய பேர் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி இல்லாட்டி போர்ட்ஃபோலியோல ஈக்விட்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் இப்போ கோல்டுக்கு இல்லையோங்கிறது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா கோல்டு எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன்னா, ஒரு ஓல்ட் ஏஜ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இதை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் டெக்னிக், இதனால பெனிஃபிட்ஸ் பெருசா கிடையாது அப்படின்ற ஒரு
ஒரு அசம்ஷன்லயே வந்து சோஷியல் மீடியா ஆகட்டும் எல்லா வீடியோஸுமே நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஏன்னா நாங்க நம்ம FinBasics சேனல்ல பாத்தீங்கன்னா கோல்ட் பாண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் வருஷம் முன்னாடி வீடியோ பண்ணியிருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா கோல்ட் பிரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 3500 அண்ட் 3700 rupees அந்த ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு அப்படியே வித்தின் ஸ்பேன் ஆஃப் 2 years பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிட்டு கிட்டத்தட்ட 7000 rupees கிட்ட கோல்டு இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது 2 yearsல டபுள் ஆறதுங்கிறது இட் இஸ் ஹைலி அன்லைக்லி. ஈக்விட்டி எடுத்துக்கிட்டாலும் நீங்க ஒரு இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி 50ல போடுறீங்க, சென்செக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றப்பவும் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் நினைக்கிறேன் ஹிஸ்டரி ஆஃப் கோல்டுல. அண்ட் இதனாலதான் நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து கோல்டுக்கு வந்து 5% கீழே வைப்பாங்க, இல்லைன்னா ஒரு 7% வைப்பாங்க. பட் இப்போ ஒரு 20% 25% கோல்டுக்கு அலாட் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி பேண்டமிக் டைம்ல ஒரு சேஃப்டி நெட் மாதிரி இருந்திருக்கு. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸ்ல முடிஞ்சிருச்சுன்னா கோல்ட பக்கத்துல பான் ஷாப்ல வச்சு எடுத்துட்டு அதை வந்து அவங்க எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கோல்டு பீஸ் எல்லாம் இருந்ததுன்னா மார்க்கெட்ல லிக்விடேட் பண்ணிட்டு உடனே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ வேல்யூ ஹோல்ட் ஆகுது. பிளஸ் இந்த மாதிரி எக்ஸார்பிடண்டா ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது மக்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிஷியலான ஒரு அசெட்டா தான் இது இருக்குது. பட் நான் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது என்ன பாக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது மோர் ஆஃப் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற ஃபேக்டர்ஸ்னால பிரைஸ் இன்க்ரீஸோ பிரைஸ் டிக்ரீஸோ ஆகுது. ரியல் எஸ்டேட் பார்த்தா அந்த ஏரியா இருக்கும்போது அந்த ஏரியா வளருது, இல்லை ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் அங்க வந்து கொஞ்சம் ஃபிளரிஷ் ஆகுது. பட் கோல்டு வந்து நம்ம நாட்டை தாண்டி வெளிநாட்டோட இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய இருக்கோ, அதனால வந்து பிரைசஸ் இவ்வளவு ஃபிளக்சுவேஷன் இருக்கோங்கிற ஒரு கேள்வியுமே வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. எஸ், ஏன்னா இப்போ ரியல் எஸ்டேட்டுங்கிறது வெரி லோக்கல். இப்போ உங்க ஏரியால உங்க சிட்டில வந்து என்ன பில்டிங்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகலாம். ஐடி கம்பெனிஸ் வந்ததுன்னா அந்த ஏரியா சுத்தி நிறைய ரெண்ட் போகும்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் கோல்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் ஒரு சேஃப் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம RBI ஆகட்டும், மற்ற கண்ட்ரீஸ் உடைய சென்ட்ரல் பேங்க்ஸா இருக்கட்டும், அதை தான் வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மோடா எடுத்துட்டு அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு பேக்கிங்கா வச்சிருப்பாங்க. 73ல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர் வந்து கோல்டுல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆயிட்டு நாங்க டாலர் வந்து நாங்க பிரிண்ட் அடிச்சுப்போம், அதுக்கு பேக்கிங்கா கோல்டு எல்லாம் நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா கோல்டு பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா கரன்சிங்கிறது ஃபியட் மணி, எவ்வளவு வேணுமோ பிரிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ கோல்டுக்கான ஒரு தேவை எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ குளோபல் இன்ஸ்டெபிலிட்டி, இப்போ உக்ரைன் கான்ஃபிளிக்டா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கான்ஃபிளிக்டா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இன்ஸ்டெபிலிட்டி எக்கனாமி சைட்ல ஒரு ஏற்படுத்தினதுனால எந்த கரன்சி வீக் ஆயிருமோ இல்ல ப்ராப்ளம் ஆகுமோ நினைச்சே இந்த சேஃப் அசெட், ஏன்னா எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் ரிசர்வ்ஸ் வச்சிருப்பாங்க, அது வந்து இப்போ பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் கோல்ட் ஹோல்டிங் வச்சிருக்காங்களோ இதனால பெனிஃபிட் அடைகிறாங்க. பட் நான் படிச்சதுல சென்ட்ரல் பேங்க்குமே வந்து அவங்களோட ரிசர்வ்ஸை வந்து கோல்டு ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி சைனா வந்து ஐ திங்க் லாஸ்ட் மந்த் 6 billion tons of gold ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்கிறது. 6 billion tons, 6 tons வெயிட். ஓகே, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சைனா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 tons of gold வந்து ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நியூஸா இருக்கு. இன்ஃபேக்ட் அது வேர்ல்ட் கோல்டு கவுன்சிலே வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் நவம்பர் அக்டோபர்ல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார் ஆரம்பிச்ச சமயத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், க்ரூட் ஆயில் பிரைசஸ்ல யூரோப் அக்ராஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு போன மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதனுடைய எதிரொலியா தான் கோல்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இன்னைக்கு அது வந்து எப்பவுமே கோல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ அந்த பேண்டமிக் டைம்ல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் இறங்கும். பட் இந்த ப்ராப்ளம் செட்டில் ஆகாம ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு வந்துட்டே இருக்கிறதுனால அந்த குளோபல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இன்னைக்கு வந்து அது 7000 கிட்ட இந்தியாலேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் 7000ங்கிறது கோல்டுடைய ரேட் தாங்க. இதுக்கப்புறம் டாக்ஸ் வரும், மேக்கிங் சார்ஜஸ், நீங்க ஜுவல்லரியா எடுத்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் வரும். ஸோ எப்படியும் பாத்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் பண்ணா ஜாஸ்தியான ஒரு ஷார்ட் டேர்ம்ல இன்க்ரீஸ் ஆன ஒரு அசெட் தான் இப்போ கோல்டா இருக்கு. ஸோ இப்போ கோல்டு ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறது பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம். ஏன் நான் பண்ணக்கூடாது, ஒருவேளை பண்ணா ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வரலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து காலங்காலமா இருக்கிற ஒரு டிபேட் தான். கோல்டா ஷேர் மார்க்கெட்டாங்கிறது நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஜென்ரலா இந்த டேட்டா எடுக்கும்போது ஷேர் மார்க்கெட்டை வந்து எப்பவுமே ஒரு 1995 இல்லாட்டி லேட்டர் 2000 டேட்டாவை எடுத்துக்கிட்டு கோல்டோட டேட்டாவை பார்த்தீங்கன்னா 1970s இருந்து அந்த ரேஞ்சில இருந்து எடுத்துப்பாங்க. ஸோ 1970s to 2000 கோல்டோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது growth ரேட் இஸ் நாட் ப்ரொபோர்ஷனல் ஆஃப்டர் 2000க்கு மேல இருந்த வளர்ச்சி வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆஃப் வாட் இட் வாஸ் பிட்வீன் 1970 and 2000. அப்ப நம்ம வந்து இப்போ ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்கு, அதாவது நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு
டுடேஸ் பிரசன்ட் டே 2010, அதாவது ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2010 டேட்டா ஆஃப் சென்செக்ஸ் அண்ட் 2010 டேட்டா ஆஃப் கோல்டு எடுத்துக்கும் போது, ஸோ இந்த ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 2010ல வந்து 10 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து 18,500 ரூபா இருந்திருக்கு. வேறஸ் சென்செக்ஸ் வந்து 20,000 20,509 ரூபால வந்து ஆவரேஜா ட்ரேட் ஆயிருக்கு. பட் 2024 இன்னைக்கு கோல்டு 10 கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா 73,250 ரூபா. வேறஸ் சென்செக்ஸ் டுடேஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 74,850, விச் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் ரிட்டர்ன்ஸ், மோர் ஆர் லெஸ் சிமிலர், ஈக்குவலுங்கிறது கூட நம்ம சொல்லலாம். ஸோ 1970ல இருந்து நம்ம கம்பேர் பண்ணாம ஆஸ் ஆஃப் டுடே இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க லாஸ்ட் கடைசி ஒரு 10-15 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணவங்க கோல்டுலயும் சரி ஈக்விட்டிலையும் சரி ஆல்மோஸ்ட் சேம் ரிட்டர்ன் தான் அவங்க எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம லாஸ்ட் 1 இயர் பார்த்தா அதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து இது வரைக்கும் கோல்டு கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்கு. லாஸ்ட் 1 இயர் 2 இயர் ரிட்டர்ன் எடுத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் எடுத்தா கூட 7,000 கிட்ட கூட கோல்டு கிடையாது. ஸோ சோஷியல் மீடியாவில் கோல்டு வாங்குங்க வாங்காதீங்க அப்படிங்கிற டாக் வந்து ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா, அதான் லாஸ்ட் நம்ம கோல்ட் பாண்ட்ஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், அப்போ கூட 3,700 or 800 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு 2 இயர்ஸ் இந்த ஷார்ட் ஸ்பேன்ல இன்க்ரீஸ் ஆன க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இப்போ சென்செக்ஸ் டேட்டா ஆர் நிஃப்டி டேட்டா மட்டும் எடுத்திருக்கீங்க, பட் மார்க்கெட்டுங்கிறது ஒரு 2010க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துருச்சு, நிறைய நிஃப்டி இண்டெக்ஸே நிறைய வந்துருச்சு. ஸோ அதோடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், கோல்டு அதை வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கதான் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குங்க. இப்போ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். 30% 25%ங்கிறது டீசென்டான ரிட்டர்ன்ஸாவே கொடுக்கும் மிட் கேப் ஃபண்ட்ஸ்லாம். பட் கோல்டு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஜென்ரலாகவே ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஹெட்ஜ், இது ஏறுச்சுன்னா இதுவும் ஏறுப்பா அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க குளோபலா. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்தது கோல்டுக்கு வந்து இட் இஸ் அப்நார்மல்ங்கிறது என்னுடைய ஃபீலிங். பட் இதை வந்து நம்ம மிட் கேப் கூடயோ இல்லை ஸ்மால் கேப் கூடயோ கம்பேர் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஏன்னா அது வந்து growth oriented ஸ்டாக்ஸ். இப்போ ஒரு கம்பெனி வந்து மிட் கேப்ல இருக்குன்னா அது வந்து நெக்ஸ்ட் பெரிய கம்பெனி ஆகிறத டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட்ஸும் மேக்ஸிமைஸ் ஆகிறத ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ்குள்ளேயும் அந்த ஃபண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதோடைய growth எப்பவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுதான் ஷேர் மார்க்கெட்டுடைய பவர். அதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து எப்பவுமே நம்ம குறைச்சு மதிப்பு போடக்கூடாது. பட் நம்ம எதுக்காக இந்த டேட்டாவை கொலெக்ட் பண்றோம் அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸே தராது, கோல்டு வந்து சும்மா நீங்க வாங்கி வச்சுட்டா வேஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு வாதத்துக்கு தான் இந்த ஒரு டேட்டா. அஃப்கோர்ஸ் கோல்டு வந்து நீங்க ஜாஸ்தி அலோகேஷன் வைக்கூட, ஒரு 50% 60% ஆஃப் உங்க சேவிங்ஸ் ஆர் நெட்வொர்த் வந்து கோல்டா இருக்கக்கூடாது. பட் அட்லீஸ்ட் ஒரு 15-20% இருந்ததுன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து எப்பவுமே நடக்காது, என்னைக்குமே ப்ராப்ளம் இருக்காது, அது செட்டில் டவுன் ஆகும். அப்போ கோல்டு ப்ரைசஸ் நார்மல் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைம்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகிறதுனாலே நம்ம அலோகேஷன் ஒரு சைசபிளா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய நெட்வொர்த்தும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ். இப்போ கோல்டு வந்து உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கோல்டை நான் எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்டு இப்போ வந்துருச்சுங்க. ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டு, அந்த பிசிக்கல் கோல்டு நீங்க வந்து ஜுவல்லரியா வாங்கலாம். ஆனா ஜுவல்லரியா வாங்கும் போது உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டாவது வந்து புல்லியன்ஸ், அதாவது காயின்ஸ் இல்லாட்டி பார்ஸ், இதுல வந்து மேக்கிங் சார்ஜஸ் கம்மியா இருக்கும். அண்ட் கோல்டோட பியூரிட்டி வந்து நீங்க 24 கேரட் கூட நீங்க வாங்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய ஆப்ஸ்ல வந்து நீங்க வந்து டிஜிட்டல் கோல்ட நீங்க உங்க டிஜி லாக்கரை நீங்க வாங்கிக்கலாம். இட் இஸ் ஆஸ் குட் அஸ் பியூர் கோல்ட். இதுக்கான வீடியோ கூட நாங்க ப்ரீவியஸ்லி FinBasicsல பண்ணியிருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்க. நாலாவது பாத்தீங்கன்னா சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்டே வந்து இந்த பாண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கோல்ட்ல நீங்க வாங்குற கோல்டுக்கு 2.5% இன்ட்ரெஸ்டும் சேர்த்து தராங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அஞ்சாவது பாத்தீங்கன்னா கோல்டு பீஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி நீங்க கோல்டுமே வந்து உங்க ஸ்டாக் மார்க்கெட்லயே வாங்கிக்கலாம். இப்போ இவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் கோல்டு நம்ம பாத்துறோம் எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு. ஆனா பண்ணலாமா வேண்டாமாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. எஸ், இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஆன்சர். நம்ம இப்போ யூடியூப்ல பப்ளிஷ் பண்றதுனால ஒரு ப்ராட் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்கான ஒரு ஜென்ரலா ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நிறைய பேருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கும், இன்கம் வேற மாதிரி இருக்கும், சொந்த வீடு இருக்கும், ரெண்டட் ஹவுஸ்ல இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இண்டிவிஜுவலா தான் நம்ம அசஸ் பண்ண முடியும். இவங்களுக்கு வந்து இவ்வளோ லேண்ட் இருக்கு, ஆல்ரெடி இவ்வளோ கோல்டு ஹோல்டிங் இருக்குன்னா திருப்பி கோல்டுல போட வேண்டாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் இப்போதான் சேர்த்திட்டு வராங்க, ஒரு சைசபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈக்விட்டியில இருக்கு, இப்போ நான் எப்படி டைவர்சிஃபை பண்றதுன்னா அப்போ நீங்க வந்து ஒரு 10-15% மினிமம் வந்து கோல்டுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாருமே தனி நபருடைய ஒரு ரிஸ்க் அப்படைட்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நாங்கள் ஈக்விட்டியில எக்ஸ்போஷர் வச்சிருக்கோம், நாங்க கொஞ்சம் சேஃபா, ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆக நம்ம ஈக்விட்டியில கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கோல்டு லேண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு சேவ் பண்றது சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மோடா இருக்கும்.
ஸோ கோல்டே வாங்கக்கூடாதுன்னு சொல்றவங்களை நீங்க பேச்ச கேட்காதீங்க. கோல்டும் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கணும். ஆனா கோல்டு எவ்வளவு இருக்கணுங்கிறது தான் வந்து பர்சன் டு பர்சன் மாறும். ஃபண்ட், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி கோல்டுமே ஒரு அசெட். இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிறது உங்களோட கருத்து என்னங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கோல்டு ஏன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அண்ட் கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எத்தனை விதமான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட் ப்ரெசென்ட் மார்க்கெட்டில் இருக்குது? ஃபிசிக்கல் ஆகட்டும், கோல்டு வீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, உங்கள் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எவ்வளோ % இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு மைண்டில் ஐடியா வந்திருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஓனராக, ஸ்டார்ட் அப் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா லிங்க்ல வந்து டாக்மேட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுப்போம். அதுல கன்சல்டேஷன் கால் நீங்க புக் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். அண்ட் இன்னொரு வீடியோ, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். திஸ் இஸ் விஷ்ணு, திஸ் இஸ் கிருஷ்ணா, FinBasics channel. Bye.